வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி 27/11/2024 புதன்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கைவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். தீமையாய் விளைவுதரும் சொற்கள் அனைத்துமே வாய்மையாம், அவை வாழ்வின் வளம் காத்து சிறப்பளிக்கும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். விழிப்புணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கள் பேறு, அறிவில் உயர்ந்தவர்களுடைய நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை என்னும் பேறு 16 பெற்று போற்றுதலுக்கும் தீட்டுதலுக்கும் வாழ்த்துக்களை கூறி மறைவிளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையரமாய் ஒளிவிளக்காய் வளமோங்கி வாழ வேண்டுமாய் வாழ்த்தி மகிழ்வோம்னு ஒரு கவிதையில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு வாழ்த்து வரிகள். அறிவு கூர்மை அடைய வேண்டும், ஆக்கசக்தி உயர வேண்டும், உடல் நலமும் பெருக வேண்டும், உள்ளத்தாற்றல் ஓங்க வேண்டும், அன்பும் நட்பும் சூழ வேண்டும், அமைதியான வாழ்வு வேண்டும், செல்வ நிலையில் உயர வேண்டும், தெய்வ பணிகள் செய்தல் வேண்டும், இறைவன் என்ற துணையும் வேண்டும், உயர்ந்த நெறிகள் சேர வேண்டும், தவத்தின் மேன்மை பெருக வேண்டும், அகத்தில் தெய்வ ஒளியும் வேண்டும், புறத்தை ஜோதி சூழ்ந்து நிற்க புனித எண்ணம் பரப்ப வேண்டும், எதிரி வெற்றி காண வேண்டும், ஏற்றமுடைய வாழ்வு வேண்டும், இன்பம் எங்கும் தங்க வேண்டும், இனிய சூழல் நிலவ வேண்டும், அன்னில் நல்ல வண்ணமாக மகிழ்ச்சியாக இருத்தல் வேண்டும். இந்த வரிகள் எல்லாமே நாம ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து அந்த பொருள் புரிந்து அதை உளப்பூர்வமாக நம்ம இன்ட்யூஷனாக உணர்ந்து சொல்லும்போது அதற்கு நமக்கும் பலன் உண்டு. அது வான்காந்தத்தில் பதிந்து எல்லாருக்கும் அந்த பலனை கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் வரிகள். சாமி நாள்காட்டி வரிகள் என்ன சொல்றார்? தூய்மையாய் விளைவு தரும் சொற்கள் அனைத்துமே வாய்மையாம், அவை வாழ்வின் வளம் காத்து சிறப்பளிக்கும். அந்த 16 செல்வங்கள்ல முதல்ல 3 மட்டும் எடுத்துக்குவாங்க. என்ன சொல்றாங்க? இறை உணர்வு, அறநெறி, கல்வி. இறை உணர்வு என்று நாம சொல்லும்போது அதுல அடக்கமாக உள்ளது. அறநெறி என்று சொல்லும்போது அதுல அடக்கமாக உள்ளது வாழ்க்கை தத்துவத்துல தான் சாமி சொல்லுவாங்க. அறநெறிகள் 3, அறிவு நிலை படிகள் 3. அறிவே தெய்வங்கிறோம், அதுதான் இறை உணர்வு குறிக்கும். இது மனிதர்களுக்கு மட்டும் உள்ளது. அப்போ அறநெறி என்று சொன்னா ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த பூமியில பிறந்து வாழக்கூடிய அனைவரும் ஒழுக்க சீரர்களாக வளரணும். கடமை சிறப்பாக கற்றுக்கொண்டு செய்யணும். ஈகையை அவ்வப்போது செய்து வரணும். அப்போ அறநெறி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வாழ்த்து ஆனது அவர்களுக்கு இந்த 3ஐயும், ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3ஐயும் நல்ல உள்ளுணர்வாக அவங்க உணர்ந்து அதை சிறப்பாக செய்யணும் என்ற அந்த ஒரு நோக்கத்தில் சொல்லப்பட்டதுதான் அந்த அறநெறி. இறை உணர்வோடு செய்யக்கூடிய அந்த செயல்கள் அனைத்தும் ரொம்ப சிறப்பாக இருக்கும், அன்பும் கருணையுமாக இருக்கும். நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடியவங்க எல்லாமே இறைவன் தான் என்பதை உணர்ந்து கடப்பொருள், உயிர் பொருட்கள் அனைத்தையும் நாம நேசித்து அதை செய்யக்கூடிய ஒரு தெய்வீக நிலை கிடைக்கும். அது சாமி சொல்லுவாங்க அறிவின் உயர்வு படிகள் 3 என்று. பொதுவாக பார்த்தீங்கன்னா இறை உணர்ந்து அந்த அறிவே தெய்வம் என்பதை உணர்ந்து கொண்டு வாழக்கூடியவங்க அந்த நம்பிக்கையோடு பழக்க வழி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாத்தையும் மாற்றி விளக்கத்துக்கு மாறுவாங்க. அந்த விளக்கம் அவர்களை முழுமைப்படுத்தும். அறிவின் உயர்வு படிகள் 3 என்று சாமிஜி வாழ்க்கை தத்துவத்தில் சொல்றாங்க. இந்த 2 மனிதர்களுக்கு மட்டும். கல்வி பொதுவாக இன்னைக்கு மொழிவழி கல்வி, தொழிற்கல்வி என்பது உலகம் முழுவதும் இருக்கு. ஆனால் ஒழுக்க பழக்கத்துக்கான கல்வி என்பது இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க, சிறப்பாக வர்றாங்க.
பொருள் சம்பாதிக்கணும், நிறைய பணம் சேர்க்கணும். அந்த பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பங்கிறதுல புகுந்து அழுந்தி இந்த மனித மனத்தை உண்ணா வருத்தி கொண்டு இருக்கக்கூடிய சூழல் தான் இன்றைக்கு கல்வி முறை இருக்கு. அப்போ வேதாத்திரிய கல்வி என்பது ஒழுக்க பழக்கத்துக்கான சிறந்த கல்வி. ஒவ்வொரு தனி மனிதனும் நானும் சிறப்போடு வாழ்ந்து மற்றவர்களுக்கும் என்ன செய்யணுங்கிறத புரிந்து கொண்டு வாழக்கூடிய கல்வி. இப்போ இந்த கல்வி என்ற வாழ்த்தானது சாமி சொல்வாங்க, உலகியல் தத்துவம் பயின்றிடும் எல்லோரும் உயிராற்றலை உள்ளுணர்வாக பெற்று அதன் அளவிலா நன்மையை அறிவால் யூகித்து உணர்ந்தால் அவ்வப்போது ஆங்காங்கே அவரவர் எண்ணத்தில் விளைவுகள், தொடர் விளைவு, வினைப்பயன், விதிப்பயன் விரிவாக ஆராய்ந்து விளக்கம் பெற்று உய்யலாம். வளமோடு வாழ்ந்து பிறர் வாழ்வுக்கும் வளம் தந்து வறுமை, நோய், அறியாமை வகை மூன்றை ஒழித்திடலாம் என்று சொல்கிறாங்க. நாள்காட்டி வரிகள் என்ன சொல்லுது? தூய்மையாய் விளைவு தரும் சொற்கள் அனைத்துமே வாய்மையாம், அவை வாழ்வின் வளம் காத்து சிறப்பளிக்கும். ஒவ்வொரு வரிகளும், ஒவ்வொரு வார்த்தையிலும் இந்த வாழ்த்தில் இருக்கக்கூடியது அனைத்துமே நம்ம எல்லாரையும் சிறப்பாக வாழ வைக்கும். வான்காந்தத்தில் இந்த அலைகள் பதிந்து ஒவ்வொரு தனி மனிதருக்கும் குடும்பம், சுற்றம், ஓர் உலகு என்ற அனைத்து வகையிலையும் நல்ல அந்த வாழ்த்து சொற்களானது எல்லாருக்கும் வான்காந்தத்தில் பதிந்து அது பிரதிபலித்த அலை இயக்கத்தின் மூலமாக எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் கொடுக்கும் என்று சொல்லி தூய சொற்களை பயன்படுத்தணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன். இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.